என் அன்பு பிள்ளையே, இன்று உன் தாய் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீ யாரை நேசிக்கின்றாயோ அவரினுடைய மனதில் இருப்பதை உள்ளபடி நான் தெரிவிப்பதற்காக தான் இங்கு வந்திருக்கின்றேன். என் குழந்தையின் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறது அல்லவா? வாழ்க்கையில் பிரச்சனைகளை தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் யாரை அதிகமாக நேசிக்கின்றோமோ அவரிடத்தில் இருந்து சரியான பதில் கிடைக்காமல் இருப்பது என் குழந்தையின் மனதிற்கு மிகப்பெரிய வேதனையை கொடுக்கிறது. என் தங்கமே, உன் துணையின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டாயா? புரிந்து கொள்ளவில்லை என்றால் உன் தாய் என் வாக்கினை கேட்ட பிறகு இன்று நிச்சயமாக உனக்கான தெளிவு கிடைத்துவிடும். இன்றைய நாளை என் குழந்தை நல்லபடியாக கடந்து வந்துவிட்டாய் அல்லவா? என் பிள்ளையின் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுத்தால் நீ நிச்சயமாக உனக்கான செயல்களை எல்லாம் நல்லபடியாக செய்ய தொடங்கி விடுவாய் என்ற நம்பிக்கையில்தான் இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன். உன் மனதில் ஒரு விஷயத்தை பற்றி மட்டுமே நினைத்து வருந்திக் கொண்டு எதுவும் செய்ய முடியாமல் முடங்கி கிடக்கின்ற என்னுடைய பிள்ளை, இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக தான் உன் தாய் நான் உன்னிடத்தில் இதனை தெரிவிக்க வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் யாவும் நீ யாரை அதிகமாக நேசிக்கின்றாயோ அவரை பற்றி மட்டுமே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, உன்னுடைய கவனத்தை வேறு எங்கும் உன்னால் திசை திருப்ப முடியவில்லை. அவரிடம் ஒரு நிமிடம் பேசவில்லை என்றால் கூட உன் மனது அதிகமாக வேதனைப்படும். ஆனால் பல நாட்களாக பேசாமல் இருந்து கொண்டிருப்பது உனக்கு மேலும் பல வேதனைகளை இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறது. இத்தனை கவலைகளும் எனக்கு தெரியாமல் இல்லை. அதிகாலை எழுந்தவுடனே நீ அதே நினைப்பில் இருந்து கொண்டிருக்கின்றாய். எப்பொழுது பேசுவார்கள் என்ற எண்ணம் மட்டுமே உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறதே தவிர வேறு எந்த சிந்தனையும் உன் மனதிற்குள் இல்லை. இன்று நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்ற சிந்தனைகள் எல்லாம் மறந்து நம் வாழ்க்கை ஏன் இப்படி இருந்து கொண்டிருக்கிறது, நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது, நாம் மட்டும் ஏன் இப்படி சந்தோஷமே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் என்ற மனநிலையில் நீ இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றாய். உன் மனநிலையை உன் தாய் நான் நன்கு அறிந்ததால் தான் இன்று உனக்கு நல்ல வாக்கினை நான் தந்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையின் மனதில் ஏற்பட்ட பல பல காயங்களுக்கு நிச்சயமாக இன்று உன் தாய் அதற்கு நல்ல பதிலினையும் நல்ல தீர்வையும் கொடுக்க வேண்டும் என்று நம்பிக்கையில்தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, உனக்கு யார் அதிகமாக பிடிக்கின்றதோ அவர்களின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை நான் உனக்கு தெளிவாக சொல்கிறேன், கேள். என் பிள்ளையே, நீ அதனை தெளிவாக உன்னுடைய மனதிற்குள் பதிய வைத்துக்கொள். நீ நேசிப்பவர் இப்பொழுது மனதளவில் சில மாற்றங்களை கொண்டிருக்கின்றார். என் பிள்ளையே, அதனை நீ உணர்ந்ததால் தான் இப்பொழுது இவ்வளவு வேதனை அடைகின்றாய். ஆரம்ப கட்டத்தில் நான் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்று சொன்ன உதடுகள் இப்பொழுது நீ இல்லாமல் போனால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்கின்றது அல்லவா? என் தங்கமே, சூழ்நிலைதான் அந்த வேதனையை உனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றது. நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்று தெரிந்து கொண்டால் நீ இது போன்ற எண்ணங்களை ஒருபோதும் உன் மனதில் வைத்திருக்க மாட்டாய். இது போன்று சிந்திக்க மாட்டாய். என் தங்கமே, அவர்கள் மாறிவிட்டார்கள் என்று நீ நினைக்கின்ற நேரத்தில் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். சில சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் வாழ்க்கையில் ஏற்பட்ட அடிகளும் வேதனைகளும் அவர்களை இப்பொழுது மாற்றி இருக்கிறது. தானாக எந்த மாற்றங்களும் நடக்கவில்லை. மாறி இருக்கிறார்கள் என்று நீ சொல்வது 100% உண்மைதான். அதை ஒருபோதும் உன் தாய் நான் மறுக்கவில்லை. ஆனால் அவர்களின் கஷ்டங்களும் வேதனைகளும் அத்தனை அதிகமாக இருக்கும் பொழுது யாராக இருந்தாலும் ஒரு சில மாற்றங்கள் வரத்தான் செய்யும். அந்த மாற்றங்களை எதிர்கொள்ள நாம் தான் பழகிக்கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த மாற்றங்கள் உனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தாலும் இந்த மாற்றத்தினால் உனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. உன்னுடைய அன்புக்கு அங்கே எந்த பங்கமும் நடக்கவில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர் மனதில் உன் மீது ஆரம்பத்தில் வைத்திருந்த அன்பும் பாசமும் அப்படி
அப்படியேதான் இருக்கிறது. இடையில் ஏற்பட்ட சில கஷ்டமான சூழ்நிலையின் காரணமாக சில மாற்றங்கள் நடந்துவிட்டதே தவிர ஆரம்பத்தில் நீங்கள் அதிகமாக பேசும் பொழுது இருந்த அன்பும் அரவணைப்பும் இன்றும் அப்படியேதான் இருந்து கொண்டிருக்கின்றது. சில பேருக்கு இது போன்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் போது இது நமக்கு உகந்த வாழ்க்கைதானா என்று கூட சிந்திக்க தோன்றுகிறது. ஆனால் உன்னுடைய உறவானது அது போன்ற சிந்தனைக்கு கூட இடம் கொடுக்காமல் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, வார்த்தைகளை கோபத்தில் அதிகமாக விட்டாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ எனக்கு வேண்டாம் என்றோ இந்த வாழ்க்கை நமக்கு சரிப்பட்டு வராது என்றோ அவர் சொல்ல நினைத்ததே கிடையாது. என் தங்கமே, நீ கூட சில நேரத்தில் உன்னுடைய மனதில் நினைக்கின்றாய், அவசரத்தில் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து விட்டோமோ, இந்த வாழ்க்கை நமக்கு ஏற்றதா இல்லையா என்று பல குழப்பங்களையும் பல யோசனைகளையும் உன் மனதில் மேற்கொள்கின்றாய். ஆனால் உன்னுடைய அந்த உறவானதோ எப்பொழுதும் இது போன்ற எண்ணங்களுக்கு மனதில் இடம் கொடுக்காமல் உன்னை நேசித்த நாட்களை மட்டுமே நினைத்து கொண்டு அதனை அவர்களின் மனதில் சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, நீ எடுத்தது தவறான முடிவோ என்று நீ யோசிக்கின்றாய். ஆனால் இது காலத்தின் கட்டாயம் என்பதை நீ இப்பொழுது உணர வேண்டும். உங்கள் இருவருக்குள்ளும் இருக்கின்ற பிரிவானது காலத்தின் கட்டாயம். சில பிரிவுகள் காலத்தினால் ஏற்படுகின்றது. அது உண்மையான உறவாக இருந்தால் உன்னை தேடி வரும். உனக்கு உண்மை இல்லை என்றால் அது அப்படியே போய்விடும். என் தங்கமே, இப்பொழுது நீ செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உன்னுடைய வாழ்க்கையை அவர்களுக்காக அர்ப்பணிப்பதை விட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ உனக்காக வாழ வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை என்பது உன் கைகளில் மட்டுமே இருக்க வேண்டும். மற்றவர்களை நம்பி நீ வாழும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ மறுக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, உன்னுடைய கவலையோ சோகமோ, உன்னுடைய சந்தோஷமோ மகிழ்ச்சியோ எதுவாக இருந்தாலும் அது உன்னை சார்ந்து மட்டுமே இருக்க வேண்டும். மற்றவர்கள் உன்னோடு பேசினால்தான் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்றால் நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்துவிட முடியாது. உன்னுடைய உறவு என்பது உண்மையான உறவு என்றால் உன்னை அப்படி வருத்தப்பட விடாது அல்லவா? அதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் தங்கமே, உறவு என்பது வாழ்க்கையில் அவசியம்தான். ஆனால் அந்த உறவு என்பது கிடைக்க வேண்டும் என்றால், உன்னையே நீ துளைக்க வேண்டும் என்றால் அந்த உறவு உனக்கு தேவையா என்பதை நீ முதலில் நினைத்து பார்க்க வேண்டும். எந்த ஒரு உறவு உன்னுடைய அன்புக்கும் உன்னுடைய அரவணைப்புக்கும் மதிப்பு கொடுத்து உன்னிடம் நிற்கின்றதோ அந்த உறவு உனக்கு போதுமானது. ஆனால் இப்படிப்பட்ட உறவுகள் இருக்கும் நேரத்தில்தான் நாம் தேவையில்லாத உறவுகளுக்கு மதிமயங்கி உண்மையான உறவினை தொலைத்து விடுகின்றோம். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நீ அவரை எப்பொழுது ஏற்றுக்கொண்டாயோ அப்பொழுது இருந்தே அவரையே வாழ்க்கையாக நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உன் உறவு எப்படி நினைக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உன்னை எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள், அவர்களின் மனதில் உன்னை என்னவாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது காலத்தின் கட்டாயமாக சில பிரிவுகள் இருக்கிறது அல்லவா? இந்த பிரிவினை நீ ஏற்றுக்கொள்ள பழகு. என் தங்கமே, அதற்காக நான் அவர்களை மறந்துவிட்டு வேறு வாழ்க்கையை பார் என்று சொல்லவில்லை. அது உண்மையான உறவு என்றால் எத்தனை காலமானாலும் உன்னை தேடி வருமல்லவா? அப்படி வரும்பொழுது அந்த உறவினை நீ ஏற்றுக்கொள்ள தயங்காதே, துணிந்து ஏற்றுக்கொள். அது உன்னுடைய உண்மையான உறவாக இருக்கும் பட்சத்தில் மட்டும். என் தங்கமே, இப்பொழுது சில பிரிவுகள் வாழ்க்கையில் வருவதை நினைத்து வருந்தினால் இனி வாழப்போகும் காலத்தில் சிறு சிறு பிரிவுகள் வந்தால் கூட அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவறான முடிவுகள் எடுப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. என் தங்கமே, வாழ்க்கையில் உறவு என்பது முக்கியம்தான். அதைவிட எப்பொழுதும் உனக்கு நீ முக்கியம் என்பதை புரிந்து கொண்டால் வாழ்க்கை உனக்கு சுகமாக மாறும் என்பதை நீ மறந்துவிடாதே. என் தங்கமே, எந்த ஒரு கஷ்டத்திலும் நான் விலகி நிற்க மாட்டேன் என்ற நம்பிக்கையில் நீ உறுதியாக
உறுதியாக இருக்க வேண்டும். என் தங்கமே, இப்பொழுது எல்லாம் உறவுகளும் எதிர்பார்ப்பது நம்பிக்கையை மட்டும்தான். அந்த நம்பிக்கை என்ற ஒன்று முழுமையாக கிடைத்துவிட்டால், அவர்கள் ஆழ் மனதிற்குள் அது பதிந்துவிட்டால், அதன் பிறகு நிச்சயம் உனக்கு பிரிவு என்ற ஒன்று வரவே வராது. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாமே இந்த தாயினுடைய ஆசீர்வாதத்தோடு நல்லபடியாக நடக்கப் போகின்றது. யாரோடு உன் வாழ்க்கை நல்லபடியாக அமைய வேண்டுமோ அவரோடு உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இனி உன்னை விட்டு பிரியாத நிலைமை ஏற்படத்தான் போகின்றது. நீ காலம் முழுவதும் இத்தனை நாட்கள் பட்ட கஷ்டத்தையும் அனுபவத்தையும் சேர்த்து இனி சந்தோஷமாக வாழப் போகின்றாய். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுள் இருக்கின்ற இந்த நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே. உயிரான உறவாக இருக்கும் பட்சத்தில் அது உன்னை விட்டு வேறெங்கும் சென்று விடாது என்பதில் நீ கவனமாக இரு. யார் முன்னாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய உயிரான அந்த உறவை விட்டு கொடுக்காமல் நீ சந்தோஷமாக இருக்கின்ற பட்சத்தில் இனி உன்னுடைய வாழ்க்கை உனக்கு சொர்க்கமாக மாறும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த தாயிடம் பலித்து விட்டது. ஏன் தெரியுமா? நீண்ட காலமாக இந்த தாயின் அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய். என் தங்கமே, என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது. நீ ஒரு முறை சிந்தித்து பார். இந்த தாய் எப்படி உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தேன், எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக் கொண்டிருக்கிறேன், நீ எப்படி இந்த தாயினிடத்தில் அளவு கடந்த அன்பினையும் பக்தியினையும் வைத்திருக்கின்றாயோ, இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியையும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். என் செல்ல குழந்தையே, நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா, என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை. ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று. அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? என் குழந்தையே, நீ மனமுருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகின்றேன். நீ இந்த தாயினிடத்தில் மனமுருகி கேட்டதும், மன நிம்மதியோடு உன் கஷ்டங்களுக்கு தீர்வினை கேட்டதும், உன்னை காயப்படுத்தியவர்களுக்கு தண்டனையை கேட்டதும், உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கு நல்ல பாடத்தினை கேட்டதும், இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகின்றேன். என் அன்பு குழந்தையே, இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகின்றாய். அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகின்றேன். என்னுடைய குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதுதானே இந்த தாயினுடைய முதல் கடமையாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? என் தங்க பிள்ளையே, நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த தாயினுடைய பொறுப்பாகும். எனவே என்னிடத்தில் நீ வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக பலிக்கப் போகிறது. நீ கேட்டவற்றை எல்லாம் நான் கொடுத்து விடுவேன் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் போகின்றாய். உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கி விட மாட்டேன். என் செல்ல பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் சந்தோஷத்தை மட்டுமே வரவேற்க தயாராக இருக்க வேண்டும். என் செல்ல பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன். உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களாக கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம். என் அன்பு குழந்தையே, நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லையே, நல்ல நண்பர்கள் இல்லை, யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல உறவையும் நல்ல நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினையும் உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் நான் கிடைக்கும்படி செய்ய போகின்றேன். இனிமேல் நீ செய்ய போகின்ற தொழில் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றம் அடையவும், உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்காக அங்கே நல்ல சூழ்நிலைகளையும் எல்லாம் நான் அமைய வைக்கப் போகின்றேன். என் அன்பு குழந்தையே, உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த
தாயிடம் நிச்சயமாக நிறைவேறத்தான் போகின்றது. இதற்கு முன்பு எதற்கெல்லாம் நீ வருந்து நின்றாயோ, எதற்கெல்லாம் வேதனைப்பட்டாயோ, அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்தில் இருந்து பெறத்தான் போகின்றாய். உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது. அதை உன்னுடைய கைகளில் இந்த தாய் கொடுக்க போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபெற்று நின்றதோ, அதையெல்லாம் இனிமேல் நடக்கப் போகின்றது. அதற்கான நாட்கள் சீக்கிரம் வந்துவிட்டது. இந்த தாயின் மீது நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறி இருக்கிறது. நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டுவிட மாட்டேன். நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகின்றேன். அது மட்டுமல்ல, உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்தும் உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகின்றேன். அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது. நம் தாய் வாக்கு கொடுத்து விட்டார். இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா? பிரச்சனை இல்லாமல் வாழ்வது கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளையெல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது. இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறமைகளையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த தாய் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழகிக்கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே பல பிரச்சனைகளை எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அல்லவா? அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும், உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கு, உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கு எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்துவிடாதே. என் அன்பு குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாக தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றி தான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக மாறப்போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப்போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப்போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததை போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகின்றது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய தாயின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள் கொடுக்கத்தான் போகின்றேன். என் அன்பு பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம்
இதையெல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த தாயினுடைய சக்தியினை நீ உணர வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவும் செய்யாமல் எல்லாவற்றையும் தாய் பார்த்து கொள்வார் என்று நீயாகவே எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே. உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது இந்த தாய் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த தாயினை மனதார நினைத்து கொண்டு உன்னால் எல்லாம் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது, என் தாய் எனக்கு துணையாக இருக்கிறார், நான் இதை செய்துவிட்டு தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எல்லா எண்ணங்களையும் எப்பொழுதும் நீ நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயில் இருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், நான் தான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் நேர்மறையாகவும் மிக அழகாகவும் நீ இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை அப்பொழுது மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகளை மட்டுமே செய்வார்கள். தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள். அவர்கள் மனதில் அப்படி ஏதேனும் தவறான எண்ணங்கள் இருந்தால் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடிவிடுவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு செய்து கொடுக்க போகின்றேன். எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக தான் அமையப் போகின்றது. எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது. அதே நேரத்தில் நீ இந்த தாயினை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து கொடுக்க போகிறேன். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று நீ யாரையும் ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சி படியும் நீ வாழ்ந்தாலே போதும். உன்னிடத்தில் தெரிந்தே தவறு செய்பவர்களை துரோகங்களையும் செய்பவர்களை மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே. என் செல்லமே, அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுடைய அந்த தவறினை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். உன்னுடைய நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறினை செய்யக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு. விரைவில் உன் வாழ்க்கை மாறும் அல்லவா? அப்போது எல்லாவற்றையும் அவர்களே உணர்ந்து கொள்வார்கள். எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றி உணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் என்றும் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. இனி எல்லாம் நடப்பது நன்மையாகவே உனக்கு நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.